ஸோ ஹாய் எல்லாருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஐடியா 2026 இது ரொம்ப எஜுகேஷன் ஃபீல்டையும் சரி எங்கேயும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஐடியா லோக்கல் பிஸ்னஸ் ஐடியா தான், ஆனால் ஸ்டடி இன்கம் வரும், அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கிட்ட இதெல்லாம் வச்சா இது ரொம்ப நல்லா போகும். என்னோட பிரிண்டிங் ஸ்கேனிங்லாம் உண்டுல, அந்த மாதிரி பிஸ்னஸ் தான். அதாவது ஜெராக்ஸ் கடைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது, பிரிண்டிங் டாக்குமெண்ட் போடுறது, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது ஸ்டடி இன்கம்மாக இருக்கும். யாருமே அவ்வளோத்துக்கு இது இருக்காது. ஸோ நானே இதில் பார்த்துருக்கேன் காலேஜுக்கு முன்னாடி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 7 மணிக்கு கடை திறப்பாங்க, அடுத்த காலேஜ் முடிஞ்சோடனே அவங்களும் 4 மணிக்கு கடையை மூடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான். ஆனால் அவங்களுக்கு ஸ்டடியாக இருக்கும். நானே செமஸ்டர் ஒரு மந்த்துக்கு 200, ஒரு செமஸ்டருக்கே இப்படி 500 வச்சு பாருங்களேன், அப்படி வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் இயர்லாம் ஃபுல்லாக ஜெராக்ஸ், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, ஜெராக்ஸ் எடுக்கிற, டாக்குமெண்ட் இது பண்ணுறது, ஜெராக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கே நிறைய பேர் நிற்பாங்க. ஏன்னா எங்கள் காலேஜில் கெப்பாசிட்டி 3000 பேர். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ஒரு மந்த் ஒரு 20,000 30,000 40,000 கிடைக்கும். ஸோ அது ஸ்டடி இன்கம்மாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது, ஒரு பிஸ்னஸ் ஐடியா 2026 காலேஜுக்கிட்டலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்